ஹாய் கோட் லாக். இப்போ நம்ம பார்க்க போகிறது அரே கீஸ். அரே கீஸ் என்ன பண்ணோம்னா ஒரு அரேவோட கீஸை ரிட்டர்ன் பண்ணோம். ரிட்டர்ன்ஸ் ஆல் த கீஸ் ஆர் அ சப்செட் ஆஃப் த கீஸ் ஆஃப் அன் அரே. இப்போ நம்ம வந்து அரே அதோட சர்ச் வேல்யூ ஸ்ட்ரிக்ட் ஃபால்ஸ் ஆர் ட்ரூ வந்து பூலியன் வேல்யூஸ் இண்டிகேட் பண்ணுறதுக்கு இன்புட் அரே இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகுது. சர்ச் வேல்யூ வந்து ஆப்ஷனலு, இதுவுமே ஸ்ட்ரிக்ட்டுமே ஆப்ஷனலு. இப்போ நம்ம டக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அரே செஞ்சு பார்ப்போம். இப்போ இது ஒரு அரே, இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா. இது வந்து கீஸு, இது வேல்யூஸு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ டாலர் கீஸ் ஈக்குவல் டு அரே அண்டர்ஸ்கோர் கீஸ் டாலர் அரே. இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட் அண்டர்ஸ்கோர் ஆர் கீஸ் இப்போ கொடுத்தோன்னா என்ன வரும்னு காட்டுறேன் பாருங்கள். கீஸ், அதோட கீஸ் மட்டும் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு, அதுக்கு ஒரு இண்டெக்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுதான் அது ரிட்டர்ன் பண்ணுது. பேசிக் யூசேஜ் தான். இப்போ இதை வந்து ஒரு கான்செப்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா எஸ்கியூஎல்ல நம்ம நேம் வச்சு யூசர் நேம் பாஸ்வேர்ட் தேடுவோமா. யூசர் நேம்ங்கிறது இப்போ ஜானுங்கிறது கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச் வேல்யூன்னு சொன்னோம்ல, இப்படி தான் எஸ்கியூஎல்லாம் சர்ச் ஆகும். பார்த்தீங்கன்னா சர்ச் வேல்யூவில் வந்து இப்போ நான் வந்து என்ன கொடுக்க போகிறேன்னா ஜான்னு இருக்கா, ஜான்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகும், இந்த அரேயில் ஜானை மட்டும் எடுத்துக்கொடு, அதில் உள்ள இண்டெக்ஸை எடுத்துக்கொடுன்னு சொல்லும். பாருங்கள், ஜானுங்கிறது நேமு. ஸோ இந்த மாதிரி இது வந்து சர்ச் பண்ணி அதோட நேமை எடுத்து கொடுக்குது. இது வந்து இதான் யூசர் நேம். யூசர் நேமான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம டைப் பண்ணோம், அது போய் ஆமாம் இது யூசர் நேம் அப்படின்னு நம்ம எஸ்கியூஎல்ல கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கீஸ் யூஸ் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் கம்பேரிசனுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்து. இப்போ ஸ்ட்ரிக்ட் கம்பேரிசன், இப்போ நம்ம ஒரு பூலியன் வேல்யூஸாக கொடுத்துருக்கோம் இங்கே. இப்போ இங்கே வந்து இதில் என்ன கொடுக்க போகிறேன்னா 1ன்னு கொடுக்க போகிறேன். பூலியன் வேல்யூ வந்து ட்ரூன்னு வைக்க போகிறேன், அந்த பூலியன் காலத்தை. இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 0 0ன்னு வந்துருச்சா. ஏன்னா வந்து 1 வந்து இது வந்து ஸ்ட்ரிங்கு, ஆக்சுவலாக அது பூலியன் கிடையாது. ஸோ பூலியன் வேல்யூவாக இல்லாதனால இது ஃபால்ஸ்ன்னு வந்துருச்சு. அதாவது இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஸ்ட்ரிக்ட் கம்பேரிசன் யூஸ் டு, நம்ம வந்து ஸ்ட்ரிக்ட் கம்பேரிசன் பண்ணல அது ஸ்ட்ரிங்காக கண்டுபிடிச்சிடும். இப்போ இதுவே நார்மல் கம்பேரிசன்னா 1 வந்து 1 கன்சிடர் பண்ணி இங்கே பூலியன் வேல்யூ ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லுமா, அதுதான். இதே மாதிரி அரே இன்டர்செக்ட்னு ஒன்று இருக்குது. அதை வச்சு என்ன பண்ணோன்னா அரே கீஸ் வித் அரே இன்டர்செக்ட் ஃபில்டர் அண்ட் அரே பேஸ்ட் ஆன் செட் ஆஃப் அலவுடு கீஸ், அந்த மாதிரி கீஸ் வச்சு பண்ணோம். அரே ஃப்ளிப்பு, அரே இன்டர்செக்ட் கீ, அலவுடு கீஸ், அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். பாய் கோட் லாக் வியூவர்ஸ்.